எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? நோ. எத்தனை தடவை கேட்பீங்க? எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை? நீங்க யாரு? உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்க வேணும்னு இங்க வந்திருக்கீங்க. நிறுத்துங்க. நீ பதில் சொல்லுப்பா. நீ பதில் சொல்லுப்பா. நீ சொல்லுப்பா. நீ சொல்லுப்பா. வம்புக்காக கேட்கிறான். வம்புக்காக தான் கேட்கிறான். நீ வம்பு பண்றதுக்காக தான் கேட்கிறான். வம்புக்காக கேட்கிறான். உனக்கு தான் கேட்கறது ஜனநாயக உரிமை இருக்கா? பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகள். புரட்சி புயல் வைகோ, 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 புரட்சி புயல் வைகோ. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறது 100க்கு 100 இருக்கு. சொல்றீங்க கூட பழகுறதுனால சொல்றேன். இல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் மோடியை பத்தியோ பாஜக பத்தியோ அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் பிஜேபியினுடைய காமன் சிவில் கோடை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய காஷ்மீர் கொள்கையை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய இந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கவில்லை. மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறார். சமூக ரீதியை ஆதரிக்கிறார். ஜனநாயகத்தை ஆதரிக்கிறார். தரித்து நிற்கிறார். பத்திரிகையாளர்கள் நீங்கள் நின்ற காரணத்தால் நானும் அங்கிருந்து நடந்தே வந்தேன். உங்களுக்கு அதிக சிரமம் கொடுக்க கூடாது என்று நானாகவே இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளிலும் நடப்பதுதான் எங்கும் நடக்கிறது. எல்லா கட்சிகளிலும் சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை வளர்த்தார். காங்கிரஸை இமயத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்தார். அவரது கொடுக்கப்பட்ட பதவியை ஜனநாயக விரோதமாக காங்கிரஸ் தட்டி பறித்தது. அவமானப்படுத்தப்பட்டார். கல்கத்தாவிலே போய் கர்ஜித்தார். ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். காங்கிரஸ் கட்சியையும் விமர்சனம் செய்தார். திலகர் காங்கிரஸை வளர்த்தவர். அதே திலகர் காங்கிரஸை விமர்சனமும் செய்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சூரத் மாநாட்டிலே போய் காங்கிரசிலே பங்கேற்றவர். அந்த கப்பலோட்டிய தமிழனும் காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார். இது வழக்கமாக வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன, இப்ப போறாரு, வரவேற்கிறார். மனசாட்சி இருக்கு இருக்கு அவர். அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்க நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியைத்தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம். ஒரு என் மீது 30 வருஷங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதையும் மறந்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதைவிட லட்சம் முறை
குன்றத்தின் உச்சியிலே அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் பாராளுமன்றத்திலே இந்த வைகோ. அடுத்த ஆள் கேளுங்க. பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. புதுவை மாநிலத்தில் இந்த நண்பகல் வேளையில் என்னை சந்திக்கின்ற செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தமிழ் இயக்கத்தின் சார்பில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இதே புதுவை கடற்கரையில் ஒரு இலக்கிய விழாவிலே உரையாற்றிவிட்டு சென்றேன். அதே அமைப்பின் சார்பில் தமிழமல்லன் அவர்கள் என்னை சென்னைக்கு வந்து சந்தித்து, நாங்கள் புதுவையில் சிலப்பதிகார விழா கொண்டாடுகிறோம், நீங்கள் அதில் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது உடனடியாக என்னுடைய ஒப்புதலை தந்தேன். நான் உரையாற்றுகின்ற தலைப்பையும் தந்தேன். முத்தமிழ் போற்றும் 3 காண்டங்கள். இதுதான் இன்று மாலையில் நான் பேச இருக்கின்ற உரைக்கான தலைப்பாகும். முத்தமிழ் போற்றும் 3 காண்டங்கள். இது கவிதை கனல் பிறந்த பூமி, கவிதை எருமலை தோன்றிய பூமி, தமிழ் மக்களினுடைய நாடி நரம்புகளில் மான உணர்ச்சியை, வீர உணர்ச்சியை, தலைகாலா துணிச்சலை தந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தந்த பூமி. சுதந்திர போராட்ட காலத்தில் எட்டயபுரத்து முண்டாசு கவிஞனுக்கும் இங்கே இடமும் நிழலும் தந்ததோடு வங்கத்திலே புரட்சி செய்து ஆயுத புரட்சியிலே ஈடுபட்டு பின்னர் அங்கிருந்து வந்து துறவியான அரவிந்தரை வாழ வைத்த பூமி. கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனிலே சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஆயுதத்தை தந்து அனுப்பிய ஊர் இந்த புதுவை. இந்த புதுவை மாநிலத்தின் தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ஸ்டேட்ஹுட் should be given to புதுச்சேரி என்று நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். பிரெஞ்சு நாட்டினுடைய அதிகாரத்திற்குள் இருந்த போதிலும் இன்னமும் அந்த பிரெஞ்சு தேசம் இங்குள்ள மக்களுக்கு பென்ஷன் தொகை அனுப்புகிற அளவுக்கு பிரெஞ்சு நாடு இந்த புதுவையை மதிக்கிறது. அந்த தொடர்புகள் இன்றைக்கும் இருக்கின்றன. எனவே தமிழுக்கு மகுடம் சூட்டிய புதுவையில் பொன்மகுடம் சூட்டிய பாரதிதாசனை தந்த புதுவையில் ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்னால் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இங்கே வந்த வேளையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நிகழ்ச்சி நடத்திவிட்டு திரும்பும் போது அந்த நள்ளிரவு வேளையில் படுபயங்கரமாக தாக்கப்பட்டு காயங்களோடு சென்ற வேளையில் தந்தை பெரியார் தன் விரல்களால் நீவி கொடுத்து கலைஞரை ஆசுவாசப்படுத்தி பின்னர் தன் குடியரசு அலுவலகத்துக்கே அழைத்துக் கொண்டு போனார். இங்கே சுப்பையா ஒரு மாவீரன், சுதந்திர போராட்ட தியாகி, தன்னலமற்ற பொது உடைமை லட்சிய குன்று. அவரையும் தந்தது இந்த புதுவைதான். இந்த பெருமைகளுக்கெல்லாம் உரித்தான புதுவையில் இலக்கியம் பேச கிடைத்த வாய்ப்பு என்னை மிகவும் மகிழச் செய்திருக்கிறது. நேற்று இரவில் ஸ்டெர்லைட் நச்சாலை எதிர்த்து தூத்துக்குடியிலே ஒரு பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து நடுவழியிலே ஒரு ஊரில் தங்கிவிட்டு இன்னும் அந்த களைப்பும் அலுப்பும் தீராமல் வந்தபோதும் இங்கே என்னுடைய கழக கண்மணிகள் ஹேமா பாண்டுரங்கன் மற்றுமுள்ள தோழர்கள் கொடியேற்ற அழைத்த போது என்னை காரில் வர சொன்னார்கள். நான் இந்த புதுவையின் அத்தனை வீதிகளிலும் நடந்தவன். 1600 கிலோமீட்டர் நடந்தபோது இந்த புதுவையிலே நடந்து வரும்போதுதான் மயக்கமுற்று சாய்ந்து
ஒரு வீட்டிற்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போய் என்னை ஓய்வெடுக்க வைத்தார்கள். அந்த நடைபயணத்தின் போது இப்படி எனக்கு நிழல் கொடுத்த வீடுகள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, திமுக கழகம், கட்சியே சாராதவர்கள் இந்த மண்ணில் இப்படி நடந்து வருகிறானே என்று தமிழ் மக்கள் நான் ஓய்வெடுப்பதற்கும் நான் உணவருந்துவதற்கும் எத்தனையோ வீடுகளிலே, நூற்றுக்கணக்கான வீடுகளிலே, முன்பின் அறியாதவர்களின் இல்லங்களிலே தங்கி தமிழருக்கே உரிய விருந்தோம்பலை அவர்கள் வழங்கி அதிலே மகிழ்ந்தவன்